ஆராய்ச்சியின் வகைப்பாடு 13 வகைகள் உள்ளன, அவை 6 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 1. நோக்கத்தின் அடிப்படையில். 1. அடிப்படை தூய ஆராய்ச்சி. உடனடி நடைமுறை நோக்கம் இல்லாமல் புதிய அறிவு அல்லது கோட்பாடுகளை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். 2. பயன்பாட்டு ஆராய்ச்சி. ஏற்கனவே உள்ள அறிவை பயன்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட நடைமுறை சிக்கல்களை தீர்க்க இது முயல்கிறது. 2. முறையின் அடிப்படையில். 1. தரமான ஆராய்ச்சி. எண் அல்லாத தரவு மூலம் மனித நடத்தை, கருத்துகள் மற்றும் உந்துதல்களை புரிந்துகொள்வதில் இது கவனம் செலுத்துகிறது. 2. அளவு ஆராய்ச்சி. எண் தரவை பயன்படுத்தி அளவீடு மற்றும் புள்ளிவிவர பகுப்பாய்வை இது வலியுறுத்துகிறது. 3. தரவின் தன்மையை அடிப்படையாகக் கொண்டது. 1. விளக்க ஆராய்ச்சி. இது ஒரு சூழ்நிலை அல்லது குழுவை பற்றிய பண்புகள், செயல்பாடுகள் அல்லது உண்மைகளை விவரிக்கிறது. 2. பகுப்பாய்வு ஆராய்ச்சி. மதிப்பீடுகள், ஒப்பீடுகள் அல்லது முக்கியமான பகுப்பாய்வுகளைச் செய்ய இது ஏற்கனவே உள்ள தகவல் அல்லது தரவை பயன்படுத்துகிறது. 4. நேரத்தை அடிப்படையாகக் கொண்டது. 1. குறுக்குவெட்டு ஆராய்ச்சி. ஒரு சூழ்நிலையின் ஸ்னாப்ஷாட்டை பிடிக்க இது ஒரு நேரத்தில் ஒரு கட்டத்தில் நடத்தப்படுகிறது. 2. நீளமான ஆராய்ச்சி. மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை படிப்பதற்காக இது நீண்ட காலத்திற்கு நடத்தப்படுகிறது. 5. மாறிகள் மீதான கட்டுப்பாட்டின் அடிப்படையில். 1. சோதனை ஆராய்ச்சி. காரணம் மற்றும் விளைவு உறவுகளை படிப்பதற்காக மாறிகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் கையாளுதல் ஆகியவற்றை இது உள்ளடக்கியது. 2. சோதனை அல்லாத ஆராய்ச்சி. இது நிகழ்வுகள் இயற்கையாக நிகழும்போது குறுக்கீடு அல்லது கையாளுதல் இல்லாமல் ஆய்வு செய்கிறது. 6. விசாரணை முறையின் அடிப்படையில். 1. கள ஆராய்ச்சி. இயற்கை நிலைமைகள் மற்றும் நடத்தைகளை படிப்பதற்காக இது நிஜ வாழ்க்கை சூழல்களில் மேற்கொள்ளப்படுகிறது. 2. ஆய்வக ஆராய்ச்சி. துல்லியம் மற்றும் துல்லியத்தை பராமரிக்க இது கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நடத்தப்படுகிறது. 3. நூலக ஆராய்ச்சி. இது புத்தகங்கள், பத்திரிகைகள், அறிக்கைகள் மற்றும் ஆன்லைன் தரவுத்தளங்கள் போன்ற இரண்டாம் நிலை ஆதாரங்களை அடிப்படையாகக் கொண்டது.